புதுச்சேரியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்தான முழு விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சண்முகசுந்தரம். சண்முகம், வணக்கம். விவரங்கள் என்ன சண்முகம்? புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதியில் 9 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலைப்பட்ட வழக்கில் 2 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களுக்கான குற்றப்பத்திரிகை தாக்கல் 60 நாட்கள் போக்சோ சட்டத்திற்கு படி செய்யப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் நாளை 60 நாட்கள் முடிவுடைய நிலையில் தற்போது போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளனர். 500 பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகையை தற்போது நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்துள்ளனர். காவல் கண்காணிப்பாளர் லட்சுமி ஜவுசன்யா மற்றும் காவல் ஆய்வாளர் கண்ணன் தலைமையிலான இந்த குற்றப்பத்திரிகை தற்போது நீதிமன்றத்தில் கொண்டு வரப்பட்டு சிறப்பு நீதிமன்ற நீதிபதி சோபனா தேவி தலைமை முன்னிலையில் தற்போது அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையிலிருந்து வழக்கு விசாரணை தொடங்கப்பட்டு அவருக்கு தீர்ப்பு விரைவில் வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் பரபரப்பு ஏற்படுத்தப்பட்ட இந்த வழக்கின் குற்றப்பத்திரிகையானது தற்போது புதுச்சேரி நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது.